My dear 10th standard students, இன்னைக்கு நாம பார்க்க போறது மிக மிக முக்கியமானது செகண்ட் சாப்டர்ல இருக்கிற எண்ணாவது உறுப்பு nth டேர்ம் n ரகம். அது என்னது? இத்தனாவது அத்தனாவது. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சீரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரெண்டு இருக்குது தொடர் வரிசையில, கூதோ பேதோ. தப்பா நினைச்சுக்காதீங்க. கூட்டு தொடர் பெருக்கு தொடர். ஏபி ஜிபி இங்கிலீஷ்ல மட்டும் ஏபி ஜிபி வச்சுக்கிறீங்கல்ல, நாம என்ன கூதோ பேதோ வச்சா என்ன? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஹிசாபி சில்சிலா, ஹின்சி சில்சிலா. இது ரெண்டுக்கும் இல்ல வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நான் ஒரு சும்மா ஒரு சிம்பிள் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம கிட்ட விரல் இருக்கா? கொஞ்சம் எண்ணி பாருங்க. 2 3 4 5. எத்தனை விரல்? 3. அதான் டி. ஓச்சு டி. டினா என்ன? டிஃபரன்ஸ். சரி. 5 இருந்தாலும் இதுக்கு டவுட். 5 6 7 8. மறுபடியும் எத்தனை விரல் வந்துச்சு? மறுபடியும் 3 விரல். மறுபடியும் இந்த மாதிரி சேம் விரல் வந்தா அதான் டி. ஒரு தடவை வந்தா கிடையாது. ரைட். அடுத்தது இப்போ இது பாருங்க. 2 3 4. எத்தனை விரல்? 2. 4 5 6 தானே வரணும். அங்க பாருங்க 7 8. அப்ப விரல் மாறுது. விரல் மாறினா அது கூதோ கிடையாது. ஹிசாபி சில்சிலா நை, ஏபி இல்ல. அப்ப என்ன பண்றது? வாய்ப்பாடு இருக்கான்னு பார்க்கணும். 2 2 4 4 2 8 2 2 4 4 2 8. அப்போ அதுல இரண்டாவது வாய்ப்பாடு தோ தோ 2 2 வாய்ப்பாடு ஒடுங்குது. அப்படி வாய்ப்பாடு இருந்தா அது பேதோ, ஜிபி, ஹின்சி சில்சிலா. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கணக்கு பாருங்க, மைனஸ்ல எல்லாம் இருக்கு. இத விரல வச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, இப்போ முதல்ல கணக்கு பாருங்க. 19வது உறுப்பை காண்க. Find 19th term. 19वें रकम मालूम करो. அதுக்கு பேர் நான் வச்சிருக்கிறது எண்ணாவது உறுப்பு nth term. இது புக்ல எல்லாம் கூட பாப்பீங்க. nவேं ரகம் சரி. இதுல d வந்தா ஒரு ஃபார்முலா, r வந்தா ஒரு ஃபார்முலா. d என்னன்றது நான் சொல்லிட்டேன். r ன்றது இங்க சொல்ல வந்து மறந்துட்டேன். அதாவது இந்த வாய்ப்பாடு சொன்னீங்க இல்லையா, அந்த வாய்ப்பாடு தான் r. ரேஷியோ, பொது விகிதம். இது வித்தியாசம், அது விகிதம். ரைட். d எப்படி கிடைக்கும்? விரல் வச்சு என்ன முடியும்னா வேற என்ன மெத்தட் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பர் எடுத்தீங்கன்னா கூட இது அது இது அது இது அது இது அது, this that this that this that, a o a o a o. இத ஞாபகத்துக்கு அது கூமா, இது குறிய மாத்து. அது அப்படியே போடு. இது முன்னாடி இருக்கிற இது குறிய மாத்து போடு. that sign change this. தட்டுக்கு இல்ல, தட்டு அப்படியே போடணும். sign change this போடும்போது தெரியும். वो मूंछ डालो, उसके पहले ये बदलाओ, वो बदलाओ, ये क्या बदलाओ? निशानी बदलाओ. प्लस है तो माइनस बदलाओ, माइनस है तो प्लस बदलाओ. सपोज r கண்டுபிடிக்கிறதா இருந்தா r d கிடைக்கல, அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ல கிடைக்காது. ஒரு ஸ்டெப்ல இருக்கிற நம்பர் அடுத்த ஸ்டெப்லயும் அதே மாதிரி பண்ணா அது அதே ஆன்சர் வந்து அது டி. வரலனா அது r ஆ இருக்கலாம். r எப்படி பார்க்கிறது? wo by a, அது by இது, that by this. by னா வாய்ப்பாடு வச்சு அடிக்கிறது. அப்படி d கிடைச்சிச்சுனா tn = a + n - 1 into d. அதே r கிடைச்சிச்சுனா அதே பேர் தான். உறுப்பை காண்க அப்படினாவே tn = a into r power n - 1. a r power n - 1. ரெண்டே ஃபார்முலா. a + n - 1 into d, a r power n - 1.
சரி நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா நம்ம கணக்கு கொண்டு வரோம் அப்படி பார்க்க போறோம். இப்போ இந்த வரிசையிலே முதல்ல எடுத்து பாருங்க. அவன் எவனாச்சும் இருக்கட்டும், அவனுக்கு பேரு ஏ. ரயில் வண்டியில எப்படிப்பட்ட ரயிலா இருந்தாலும், ஏசி ரயிலா இருந்தாலும் முன்னாடி இருக்கிற பெட்டிக்கு பேர் என்ன? இன்ஜின். அந்த இன்ஜின் தான் ஏ. போட்டாச்சு. அடுத்தது டி. எடுத்தோடனே நான் இத போட்டுறேன் பாருங்க. நான் இது முதல்லயே பார்த்து செக் பண்ணி போட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா அது -15 அப்படியே போடணும். இது -11 குறிய மாத்தினா +11. குறி ஒரே மாதிரி வேற வேற இருக்கா? வேற வேற இருக்கு. கழிச்சா என்ன வரும்? கழிக்கணும். கழிச்சா 4. கழிக்கும் போது எந்த நம்பர் பெருசா இருக்கோ அந்த குறி. இது அங்கே போட்டுருக்கேன். இது செக் பண்ணது எப்படி பாருங்க. மறுபடியும் இன்னொரு நம்பர் எடுத்துங்க. அது वो -19 ये यानी कि इसके पहले -15 को साइन चेंज करें तो +15. पूरी बदल को है तो निकालना. 19 में 15 गया तो 4. निकाल सकते हैं. कौन बड़ा है उसका बड़े का सेम नंबर कंफर्म ஆயிடுச்சு. எனக்கு D ன்னு சொல்லிட்டு அதனால நான் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து அடிச்சிட்டேன். அடுத்தது இந்த வது இது அதுக்கு முன்னாடி 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 அங்க இருக்கிற அந்த நம்பருக்கு பேர் தான் n. அதான் என்ன ஆகுது n. அடுத்து ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சு. ஃபார்முலா என்ன ஃபார்முலா? நமக்கு என்ன கிடைச்சது? d கிடைச்சா d பக்கம் இருக்கிற ஃபார்முலா a + n - 1 * d. a க்கு பதிலா அப்படியே பார்த்து காப்பி அடி. பிளஸ் பாரு காப்பி அடி. இன்ட் பாரு காப்பி அடி. என்ன பாரு என்ன பாருங்க. என்ன பாரு காப்பி அடி. -1 இன்ட் d க்கு பதிலா அங்க என்ன நம்பர் வந்திருக்கு பாரு -4. இங்க இன்ட் ஏன் சார் போட்டேன்? இங்க பிராக்கெட் போட்டேன்னா லெட்டருக்கும் நம்பருக்கும் நடுவுல இன்ட் போட்டு காமிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? முதல்ல பிராக்கெட் உள்ளே இருக்கிறத கூட்டணுமா இல்ல கழிக்கணுமா முதல்ல அது செய்யணும். அது வரைக்கும் இவர கூட்டு வந்து உட்கார வச்சு -11 வாங்க அப்படியே உட்காருங்க. -4 வாங்க ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் நம்பர் அப்படியே உட்காருங்க. இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. முன்னாடி பிளஸ் முன்னாடி மைனஸ். சேம் இருக்கா டிஃபரண்டா இருக்கா? டிஃபரண்ட். என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் பண்ணா என்ன வரும்? 18. கழிக்கும் போது எந்த நம்பர் பெருசு? 19 பெருசு. முன்னாடி என்ன இருக்குது? பிளஸ். அது போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு போட தேவையில்லை. அந்த பிராக்கெட்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அதனால போட தேவையில்லை. அப்புறமா என்ன பண்ணலாம்? சென்டர் கனெக்ஷன் பண்ணுங்க. இங்க பிளஸ் இருக்கு, அங்க இன்ட் இருக்கு. இதெல்லாம் அவரோட குறி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறி இருக்கும். குறின்றது ஒண்ணு இல்ல. எனக்கும் ஒரு குறி இருக்குது. என்ன குறி தெரியுமா? கோபம். எப்ப வெளியே தெரியும்? அப்படின்னு பண்ணா. ஆனா எனக்குள்ள ஒரு குறி இருக்கு. என்ன? அன்பு. எப்ப வெளியே தெரியும்? அப்படி பண்ணா. அப்போ மறைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் இந்த கனெக்ஷனை பாருங்க. பிளஸ் இன்ட். முதல்ல எதை பண்ணணும்னு சொன்னேன்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்ட் தான் பண்ணணும். அது வரைக்கும் அப்படியே உட்கார வைக்கணும். 18க்கும் 18க்கும் 4க்கும் இன்ட் பண்ணா பெருக்கலாம் 72. உடனே நீங்க என்ன பண்ணணும்? அந்த குறியை பெருக்கணும். மைனஸ் இன்ட் பிளஸ். நான் உட்டா பெருக்கிறேன். மைனஸ் இன்ட் பிளஸ் மைனஸ். ஆமா இன்ட் பிளஸ் மறுபடியும் அந்த மைனஸ் இந்த பிளஸை பெருக்கி பாருங்க. மைனஸ் இன்ட் பிளஸ் மைனஸ் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டுங்க. கூட்டினா ரெண்டு பேருக்கும் அதே குறி. நான் கூட்டினேன் அதனால நான் பிளஸ் தான் போடுவேன். ஏன்னா பிளஸ்ன்றது கூட்டுறது அப்படின்னு கிடையாது. இங்க வந்து அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி நினைச்சுங்க. -11 -72 நெகட்டிவ் ஆட் பண்ணா என்ன வரும்? நெகட்டிவ் தான் வரும். அட அதுவும் வேணாங்க. மைனஸ்னா கேர்ள், பிளஸ்னா பாய். கேர்ள்ஸ் இங்க எப்படி பண்ணோம்? கூட்டணும். கூட்டுடுங்க. கூட்டும்போது சேரும்போது ஒண்ணா உட்காரும்போது அவங்க பாய்ஸாவா மாறுவாங்க. கேர்ள்ஸா தான் இருப்பாங்க. இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி ஏகப்பட்ட கணக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி ஈஸியான கணக்கு நம்ம பார்க்க போலாம். மறக்காம மைண்ட்ல வச்சுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.